ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யாவுடைய மைண்டை சுத்தமாகவே மாற்றிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா வந்துட்டு கரெக்டான பொருத்தமாகவே இருக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் தீபா வந்துட்டு கார்த்திக்கு பொருத்தமான ஆளே கிடையாது, நீங்கள் தான் கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அங்கே இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரம்யா நேராக வந்ததுக்கப்புறம் வீட்டில் கார்த்திக் தீபாவுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த ஒரு கிஃப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவும் எடுத்துடுறாங்க. நேராக நிறைய திங்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம அபிராமியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே தீபா இல்லை. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் செய்யாமல் விடாமல் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கூடவே வந்துட்டு அவங்க வீட்டில் சாப்பாடும் சாப்பிட்றாங்க. அப்போது இதுதான் நம்மளுடைய மாமியார் வீடு அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்லேயும் திங்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ தீபாவுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லைங்க. தீபா எப்படி தான் சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ரியா வந்துட்டு என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. ஸோ என்ன காரணம்னா, இந்த ரம்யா வந்துட்டு நம்ம விரிச்ச வடையில் சிக்கிட்டா. ரம்யாவை இனிமே நம்ம வச்ச மாதிரி ஆட்டி படைக்கலாம். கார்த்தியையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு இந்த ரம்யா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த பிளானிங்க்கு ஸ்டார்ட் ஆகிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஐஸ்வர்யா உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன ரம்யா, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க போல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கே தோணுதா? கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. நீங்கள் தான் கார்த்திக்கு சரியான ஜோடி. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கார்த்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கார்த்திக் கிட்ட நிரூபிங்க. ஆட்டோமேட்டிக்காக கார்த்தி உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அண்ட் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக கார்த்தியை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.